அழைப்பை சிதறவிடாமல் ஒரு நேரா இசை தமைக்கு பரவசமாகும் நசரேயா. அருளின் வார்த்தை கருத்துடன் கேட்டு அகத்தேற்று 60 100 மடங்காய் பெருகு அருளீசா. எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு இருக்கிற நம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தின் தியானமும் உடைய திருச்சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். தயவுசெய்து அமருங்கள். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்வின் தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து போதுமானவராய் இருந்து ஆண்டவர் உதவி செய்து நம்மை பலப்படுத்துவாராக. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. எவ்வளோ பேர் தைரியமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ பெரிய கெச்சிக்கிற சிங்கமே வந்தாலும் யார் நம்ம கூட இருக்கிறா? ஆமாம், அதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள். நமக்கு தெரிந்த ஒரு பாடலை 2 சரணங்களை நாம் பாடி ஆண்டோடைய வார்த்தைக்கு ஆயத்தமாவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு தருகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் தைரியத்தோடு இன்னும் பலத்தோடு ஆண்டவருடைய திருப்பணியை, ஊழியத்தை, குடும்பத்திலே பிள்ளைகள் மத்தியிலே நாம் செய்கிற வேலைகள், பள்ளி கல்லூரிகளிலே அடுத்த ஆண்டு எப்படி நாம் சந்திக்க போகிறோம் என்று கலக்கத்தோடு இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையோடு 2 சரணங்களை பாடி நாம் ஆண்டோடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டோடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படும். இல்லை கைதட்டி உற்சாகமா பல்லமா, இன்னும் சந்தோஷமா. நாம் விசேஷித்தவர்கள், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோட, எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற விசுவாசத்தோடு பாடுவோம். இன்னும் உற்சாகமா, சந்தோஷமா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், எதினால் இது எதினா நிறந்தோடு. ஆமென். எதினால் இது எதினா நிறந்தோடு. மீண்டும் ஒருமுறை. தேவா தேவா நான் எதினால் ராஜா நான் அதை தினம். தேவா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏறினாள் இது ஏறினா என்னோடு. ஓ ஏறினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. நாம் விசேஷித்தவர்களாய் இருப்பதனால ஆண்டவர் தன்னுடைய மேக ஸ்தம்பத்தை வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அந்த மேக ஸ்தம்பம் நமக்கு பகலெல்லாம் பாதை காட்டுவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். அன்பான தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே முதல் நாளிலே இன்னும் நாம் கடந்து போக போகின்ற எல்லா பாதைகளிலேயும் அவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோம். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம் பாதை காட்ட பகல் எல்லாம். அன்பான தேவன் என்னோடு, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன்
மகிமையிலே தேவா நான் நேரினால் விசேஷித்தவன் ராஜா யோசிப்பவன் தேவா ராஜா யோசிப்பவன் இது ஏறினா நீர் என்னோடு அமே ஏறினா நீர் என்னோடு வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் உபத்திரவங்கள் சூழ்ந்திட்டாலும் பாசமுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மாறாவி நீரை தேனாக மாற்றுவார். நம்முடைய நேசர் நம்மோடு உண்டு. அந்த நம்பிக்கையிலே பாடுவோம். என் நேசர் என்னோடு உண்டு. நீங்கள் தைரியத்தோடு ஆண்டோடைய பணியை செய்யுங்கள். தைரியத்தோடு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே வேலைக்குள்ளே நீங்கள் செல்லுங்கள். ஆண்டவர்களோடு இருக்கிறார். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் வாழ்க்கையிலே பாசமுள்ள ஒரு மரம் மரவின் நீரை தேனாக என் நேசர் என்னோடு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா ராஜா நான் அதை ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினா. அல்லேலூயா. ஆம், நாம் எதை ஆகிலுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த நாள் நமக்கு 2 முக்கியமான நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துகின்ற நாள். இங்கே ஆரம்ப பாடல் பாடும் பொழுது வந்திருந்தீங்கன்னா நமக்கு அது உணர்ந்திருக்கும். 131வது பாமாலையிலே ஆண்டவருடைய பரத்துக்கேறின திருநாளை நாம் அனுசரிக்கிறோம். கடந்த வியாழக்கிழமை திருச்சபையிலே இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் உயிர்த்தெழுந்து 40 நாளளவும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தரிசனமானார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 40வது நாள் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை சொல்லுகிறார். என்ன வசனம்? நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிங்க. நான் உங்களுக்கு எவையெல்லாம் கற்றுக் கொடுத்தனோ அவைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் கொடுத்த த கிரேட் கமாண்ட். அதை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் போய் எனக்காக காத்திருங்கள், நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று 40வது நாள் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 50வது நாள் பெந்தெகோஸ்தே திருநாள். எனவே இந்த நாளிலே கிறிஸ்து பரத்துக்கு ஏறினதை நாம் நினைவு கூறுகின்ற நாள். அடுத்தபடியாக இந்த நாள் திருச்சபை நமக்கு மிக சிறப்பாக சொல்கிறது, இது ஒரு மாணவர் ஞாயிறு, ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே, மாணவர் ஞாயிறு. ஏன் மாணவர் ஞாயிறு? இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, பள்ளி தரப்பில் மாற்றம் அப்படின்னு. இப்படி நிறைய நம்ம பிள்ளைங்க ஒரு வாரமாக நியூஸை பார்ப்பாங்க. ஐயோ வெயில் அடிக்கலையே, மழை வந்துருச்சே, ஒருவேளை 2 நாள் ஸ்கூல் தள்ளி போயிடாதா, ஒரு வாரம் ஸ்கூல் தள்ளி போயிடாதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்குது? லீவு முடிஞ்சிருச்சே, லீவு இப்போ தான் லீவு விட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் விபிஎஸ்க்கு 1ஆம் தேதி வந்த மாதிரி இருக்குது, 2ஆம் தேதி எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு. இப்போ இந்த மனநிலையிலே நம்முடைய பிள்ளைகள் நாளை தினத்தில் இருந்து புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே செல்ல இருக்கிறார்கள். இதுவரை பிரைமரி படித்தவங்க ஹையர் செகண்டரி போகிறாங்க, ஹைஸ்கூல் போகிறாங்க, ஹைஸ்கூல் படித்தவங்க ஹையர் செகண்டரி போகிறாங்க, ஹையர் செகண்டரி முடித்தவங்க எங்கே போகிறாங்க? பள்ளி படிப்பை நிறைவு செய்து கல்லூரி படிப்புக்குள்ளே போகிறாங்க. கல்லூரி படிப்பையெல்லாம் நிறைவு செய்து அடுத்த கட்டம், வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, எங்கே போகணும்? அடுத்து வேலைக்கு போகணும், அடுத்த பொறுப்பு. அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன், 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொல்லுவாங்க, இந்த ஒரு வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினா என்ன ஆயிடுவேன், அப்போ நான் ரொம்ப நிம்மதி, அடுத்த வருஷம் நீ ஃப்ரீ ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் காலம், 11th என்ன ஆயிடுச்சு, அப்போ 10ஆம் கிளாஸ் முடித்தா ஃப்ரீ கிடையாது, 11thலையும் கவர்மெண்ட் எக்ஸாம். சரி 11th முடிச்சுட்டு 12th போனால் அங்கேயும்
அரசு தேர்வு. சரி, 3 வருஷம் அரசு தேர்வை முடிச்சிட்டோம். அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, நீ இன்ஜினியரிங் போயிட்டு ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடு, நல்ல பர்சன்டேஜ் வச்சிரு. அல்லது இந்த டிகிரியை நல்லா முடிச்சது. சரி, யூஜி முடிச்சிட்டோமே அப்படின்னு அடுத்து சொல்லுவாங்க, எப்படியாச்சும் ஒரு இந்த காலத்தில் பிஜி படித்தாதான் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க மாணவர்களுக்கு. சரி, பிஜி முடிச்சிட்டோம், இல்லை டாக்டரேட் படித்தாதான் அரசு வேலை கிடைக்கும். இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை சார்ந்த சுமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு கல்வியலாளர் இப்படி சொல்லுகிறார், ஒரு கல்வியலாளர் சொல்லுகிறார், ஒரு ஆசிரியர் இடத்துல கேட்டாராம், நம்முடைய கல்வித்துறை வென்று விட்டதா தோற்று விட்டதா என்று சொல்லி. நம்முடைய கல்வித்துறை வென்று விட்டதா தோற்று விட்டதா? உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், இன்னைக்கு இருக்கிற நம்முடைய கல்வித்துறை வெற்றி பெற்றிருக்கிறதா தோல்வி பெற்றிருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதுக்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒரு மாணவர் எப்பொழுது தன்னுடைய பள்ளியை, தன்னுடைய கல்வியை சுமையாய் நினைக்கிறாரோ, ஸ்கூலுக்கு போகிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குதோ, அப்போ கல்வித்துறை என்னவாயிடுச்சு, தோல்வி அடைந்து விட்டது. 2வது அவங்க சொல்கிறாங்க, ஒரு மாணவன் எப்பொழுது கல்வியை எதிர்காலத்துக்கு வருமானமாய் பார்க்கிறானோ, அது படித்தா என்ன உண்டு, காசு உண்டு. படித்தா நல்லா, இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நல்லா படித்தா நல்லா, அதானே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், நல்லா படித்தா நல்லா. அப்படி எல்லாம் கல்வி ஒரு மனிதனை, ஒரு நபரை நல்ல மனிதனாக மாற்றுகின்றது. 3வது, ஒரு மாணவர் எப்பொழுது ஆசிரியருக்கு பயப்படுகின்றாரோ அப்பொழுதுதான் அது நல்ல கல்வித்துறை. இந்த 3 நிலைகளிலையும் நாம் இப்பொழுது தோல்வி அடைந்து விட்டோம். மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் நியூஸில் மழை பெய்யுதா, ஸ்கூல் லீவான்னு பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அல்லது இந்த பள்ளிக்கு போகணுமே அப்படின்ற ஒரு சோர்வு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கி டீச்சர் ஏதாவது லைட்டாக ஓங்கி அடித்து லைட்டாக ஒரு கீரல் கையில் வந்துச்சுன்னா 10:09:08 ஃபோன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு, சைல்டு லைன். இதுக்கு ஃபோன் பண்ணி உன் டீச்சர் மேலே என்ன பண்ணிடலாம், நீனு புகார் கொடுத்துடலாம். உடனே டீச்சர் எங்கே போயிடுவாங்க, இன்றைக்கி அடிப்பதற்கு பயப்படுறாங்க. மதுரையில் ஒரு பிரபல பள்ளி, நம்முடைய கிறிஸ்தவ பள்ளி, போன கல்வி ஆண்டு நிறைவு செய்யும்போது ஒரு பள்ளி மாணவி பையை செக் பண்ணும்போது ஒரு பெரிய கத்தி இருந்துச்சு, கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். அந்த கத்தியை ஆசிரியர் எடுத்து, எதுக்குமா இந்த கத்தியோடு நீ வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவ சொன்னா, இந்த டீச்சர் ரொம்ப திட்டுறாங்க, ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, கடைசி நாள் போகும்போது ஒரு குத்திட்டு ஒரு பெண் பிள்ளை. பாருங்க, இன்னைக்கு ஆசிரியருக்கு பயப்படக்கூடாது, ஆசிரியரை தனக்கு கீழாய் வைக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே மாணவர்கள், நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே. நம்ம எப்பெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகின்ற அதிகாரத்துக்குள்ளவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நான் கர்த்தருக்கு பயந்தால் எனக்கு ஞானம், கர்த்தருடைய வசனத்துக்கு கேட்டால் எனக்கு ஞானம், இதை நான் சரியாய் செய்தால், நான் தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவன் எனக்கு தருகின்ற லீடர்ஷிப், தலைமைத்துவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், பயப்படுவேன். கடவுளுக்கே நான் பயப்படலை, மனுஷனுக்கு நான் பயப்படுவேனா, பயப்பட மாட்டேன். எனவே ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம கற்றுத்தருகின்ற பாடம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஞானம். இன்னைக்கு விஸ்டம் என்ற வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், விஸ்டம் நாலேஜ், ஞானம் அறிவு என்பது அறிந்து கற்றுக்கொள்ளுதல். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்க, ABCD சொல்லி கொடுப்பாங்க, அதை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஞானம் அப்படி இல்லை. அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லாமலே அந்த பிள்ளை கேட்டு என்ன சொல்லிடும், அம்மானு கூப்பிட்றோம். ஏன், இவங்க தான் நமக்கு அம்மானு தெரியும். ஞானம், கடவுள் தருவது ஞானம், உலகம் தருவது அறிவு. இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தாலும் ஒரு மனிதன் புத்திசாலியாய் இருப்பதை விட அவன் ஞானவானாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஞானம் எங்கிருந்து அருளப்படுகிறதா, பரத்தில் இருந்து. ஞானம் has come from heaven, பரலோகத்திலே இருந்து ஞானம் நமக்கு அருளப்படுகிறது. இந்த ஞானத்தை தேவன் நமக்கு அருளாவிட்டால் நாம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் என்னதான், முட்டாள் தான், இல்லை தானே? உலக கல்வி நமக்கு பைத்தியமாய் மாறிவிடுகிறது. எனவே நாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம அமர்ந்து வேத வசனங்களை கேட்பது போல இந்த உலகத்து வாழ்விலே ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேகமாக 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஞானம்,
இந்த ஞானம் ஏற்கனவே சொல்லிக்கேன், விஸ்டம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது, பரத்தில் இருந்து வருகிறது. அறிவு நாம் அறிந்து கொள்கின்ற உலக கல்வியில் இருந்து வருகிறது. நமக்கு ஞானமும் தேவை, அறிவும் தேவை. அறிவு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஞானமாக நடக்கலைன்னா பிரச்சனை வந்துடும். அப்போ ஞானம் தெய்வத்திலிருந்து வருகிறது. ஞானம் தேவனாக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்கிறது, ஞானம் வீதியிலிருந்து என்ன பண்ணுதான் சொல்லுங்க, வீதியில இருந்து கூப்பிடுகின்றது. ஞானம் வீதியில இருந்து கூப்பிடுகிறது. கடவுள் வீதியில இருந்து அல்லது தெருக்களில் இருந்து அல்லது ஆலயத்தில் இருந்து எங்கெல்லாம் சத்தம் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை துணிக்கப்படுகிறதோ அங்கு ஞானம் நம்மோடு இடைபடுகிறது. ஆண்டவர் நம்மோடு இடைபடுகின்றார். இந்த ஞானத்தை தேவ சமூகத்தில் இருந்து நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஞானமும் அறிவும் நமக்கு தேவை. சரி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி இருந்தால் அவனை ஞானவான் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஞானம் உள்ள இடத்துல என்ன இருக்கும்? வாசிகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 24:12. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இங்கு மத்தேயு வாசிங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எங்கே ஞானம் இருக்கிறதோ அங்கே அக்கிரமம் இருக்காது. அப்படிதானே? ஒரு ஞானவான் என்ன செய்ய மாட்டான்? தப்பு செய்ய மாட்டான். ஞானவான் எதை செய்வதற்கு முன்பாக 1க்கு 10 முறை என்ன பண்ணுவாங்க? சில நேரங்கள் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, டேய் படித்தவை மாதிரி பேசுகிற பேச்சை பார்த்தா நீ படித்தவை மாதிரி தெரியலையே, பட்டி காட்டான், அப்படி சொல்லுவாங்க. படித்தவனுக்கு இருக்கிற மாதிரி நடந்துக்கோ. சில நேரங்களில் உடையிலையும் நம்முடைய செயலிலையும் தான் நாம் யார் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். இங்கு ஞானம் உள்ள இடத்துல அன்பு இருக்கும், ஞானம் இல்லாத இடத்துல அக்கிரமம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆதி திருச்சபையிலே அன்பு இருந்தது. விசுவாச வாழ்விலே அன்பு மிக பிரதானம். நம்ம இடத்துல ஞானம் இருக்குமே ஆனால் தேவனுடைய அன்பு நம்மள இருக்கும். அப்போ ஞானம் உடையவருடைய உள்ளத்திலே அன்பு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஞானம் உள்ள இடத்துல அன்பு பெருகும். வாசிங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3ம் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3ம் நிலைத்திருக்கிறது. ஆனால் இந்த 3க்கு பிரதானம் என்னது? இந்த 3 தேவனிடத்திலிருந்து தான் வருது. ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிறதுக்கு பிரதானமானது என்னன்னா அன்பு. அதனால தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நல்லத்தையும், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு நமக்கு பிரதானமாக இருக்குது. அப்போ நம்ம ஞானவானாக இருக்கிறோம்னா நம்ம எப்படி இருப்போம்? இந்த உலகத்தில் சொல்லுங்க, எப்படி இருப்போம்? புரியுதா நான் சொல்றது? தூங்க ஆரம்பிக்கலையே. ஆமாம், நாம் ஞானவானாக இருப்போம்னா எப்படி இருப்போம்? நம்ம அன்பாக இருந்தால் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப ஞானமாக இருக்கிறாங்க, இல்லை? அப்படி தானே? இங்கே அதான் சொல்கிறாரு, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். பாருங்கள், செய்தித்தாள்கள் நம்ம பார்க்கும் பொழுது மனைவியை கணவன் என்ன பண்ணார்? கொலை செய்தார். கணவனை மனைவி சில நாட்களில் ஒரு குக்கரை பார்த்தாலே யாருக்கெல்லாம் பயம் வந்துடும்? பெண்களுக்கு. ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கொலை செய்து குக்கரில் தினந்தோறும் அதை வேக வச்சு அந்த சரீரத்தை 1 மாத காலம் வைத்து கொலை செய்தார். அந்த அளவுக்கு அவன் எப்படி இருந்திருக்கிறான்? அன்பு தணிந்து போயிருக்க. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படி இல்லை. நாம் அன்பை பிரதானமாய் கொண்டிருக்கிறோம். இப்போ ஞானம் பரத்தில் இருந்து வருகிறதானால் இந்த ஞானம் நமக்கு அன்பை தருகிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3லும் அன்பே பிரதானம். இந்த அன்பே பிரதானம். அப்போ நான் ஞானம் உள்ளவர்கள் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில். இப்ப ஞானம் எங்க இருந்து வருது? ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் தான் ஞானம். தேவன் அன்பாய் இருக்கிறார்,
தேவனில் நிலைத்திருக்கிறவன் எதில் நிலைத்திருக்கிறான்? அன்பில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில். அப்ப ஞானம் உடையவர்கள் அன்பானவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு பிரதானம். சிலுவையில் மரணபரியந்தம் தேவன் நம்மை அன்பு செய்தார். சிலுவையில் மரணபரியந்தம் அவருடைய அன்பு நிலையாய் இருந்தது. அவருடைய அன்பு மாறவில்லை. ஏன்னா வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறார். மனிதர்கள்லாம் மாறலாம். போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. போன மாதம் நம்மள்ட்ட காட்டின அன்பு இந்த மாதம் அன்பு காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு காலையில் பேசுகிறவங்க சாயந்தரம் என்னவாயிருவாங்க. ஆனால் தேவன் எப்படி இருக்கிறாராம்? அன்பாகவே இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்போ தேவ ஞானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாமும் தேவனுடைய சாயலை பெற்று கொண்டிருக்கிறோம். ஞானம் இருக்கிற இடத்துல அன்பு பெருகும், பகை அல்ல. ஏன்னா கடைசி நாட்கள் அன்பு என்ன ஆகிருமா? தணிஞ்சு போயிடும். அன்பு தணிந்து விடும். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடங்கள்ல, நான் வாழுகிற இடங்கள் அன்பு தணிந்து போயிருக்குல்ல. ஒருத்தவங்க மேலே கோபப்படும் பொழுது அல்லது ஒருத்தவங்க மேலே நம்ம எரிச்சல் ஆகும் பொழுது ஒரு நிமிஷம் அவங்க நமக்கு என்ன நன்மை செஞ்சுருக்கிறாங்க, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எது அதிகமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில்? நன்மை அதிகமாக இருக்கிறதா, தீமை அதிகமாக இருக்கிறதா? ஒருவேளை நன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா நன்மையை தீமையை ஒன்று என்ன பண்ணணும்? நன்மையினாலே தீமையை என்ன பண்ணணும்? வெல்லணும். நன்மையை பார்த்து பார்த்து தீமையை மறக்கணும் என்று ஆண்டவர். அதுதான் அன்பு. செய்த நன்மையை மறந்துவிடக்கூடாது, செய்த உதவிகளை மறந்துவிடக்கூடாது, காட்டின அந்த ஐக்கியத்தை மறந்துவிடக்கூடாது. நன்மையை குறித்து தீமையை நாம் அகற்ற வேண்டும். அங்கு ஞானமாய் நாம் நடந்து கொள்ள முடியும். அதுதான் ஞானம் தேவை. எந்த நன்மையை நாம் பிரதானமாய் வைத்திருக்கிறோமோ, எந்த நன்மையை நாம் பின்பற்றுகின்றோமோ, எந்த நன்மையை நாம் உணர்ந்து பார்க்கிறோமோ, நன்மையை கொண்டு தீமையை வெல்ல வேண்டும். நன்மையினாலே தீமையை வெல்ல வேண்டும். அன்பு, அந்த அன்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவது ஞானம் உள்ளவரிடத்திலே அன்பு உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அடுத்து வாசிங்க, கவனிங்க. அன்பு என்ன பண்ணுமா? தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்கள். மன்னிக்கவும் முடியாது, பகைக்கவும் முடியாது, நேசிக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. இல்லை டபுள் கேம் ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், அதே வேற. அப்படி டபுள் கேம். இருமனம் உள்ளவர்கள். உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், துயரப்பட்டு துக்கித்து அழுகுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அன்பு தாழ்மையின் அடையாளம். இயேசு எப்படி சிலுவையிலே மரண பரியந்தம் தாழ்த்தினாரோ, அவர் எப்படி ஞானத்தோடு இந்த உலகத்தில் நடந்து கொண்டாரோ, நாம் எவ்வளவு ஞானமாய் நடக்கிறோமோ அவ்வளவு அன்புள்ளவர்களாய் நாம் இருப்போம். அந்த அன்பை பிரதிபலிக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது, இந்த ஞானம் உள்ள இடத்துல என்ன இருக்குன்னா, நல்ல பண்புகள் இருக்கும். அன்பு பெருகும். ரெண்டாவது பண்பு பெருகும். ஞானம் உள்ள இடத்துல பண்பு பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1:5-17. அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றும் அறிந்திருக்கிறோம். பொல்லாங்கன் அவனை தொடான். பாருங்க, தேவனால் பிறந்தவன் தன்னை யார் என்று நல்ல பண்புகள், குட் கேரக்டர்ஸ். ஞானம் உள்ள இடத்துல நல்ல குணநலங்கள் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் கலாத்திய சபைக்கு பவுலடியார் மூலமாக எழுதுகிறார், ஆவியின் கனி எத்தனை? 9. ஆவியின் கனி. நம்ம பல நேரங்களில் ஆவியின் கனிகள் என்று சொல்லுவோம். ஆவியின் கனி ஒரே ஒரு மாம்பழம். இன்னைக்கு எல்லாரும் மாம்பழம் சீசன். எல்லாரும் வீட்லேயும் மதியம் சாப்பிடும்போது கட்டாயம் ஒரு பீஸ் என்ன வச்சுருப்பீங்க?
ஆமாம், அடுத்த மாதம் சுகர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்கள் மாம்பழத்துடைய ரிசல்ட். சரி, ஒரு மாம்பழம் ஒரு பக்கம் இனிக்குது, ஒரு பக்கம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கம் இனிக்கும், ஒரு பக்கம் அது 2 சுவை தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆவியின் கனி நம்மளத்துல நற்பண்புகள் எப்படி வரும்னா 9 குணநலன்களை அடங்கியதாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன்னா ஐ ஹாவ் 9 கேரக்டர்ஸ். இடத்துல 9 குணநலன்களை ஆண்டவர் தருகிறார். நற்பண்புகள் நம்ம இடத்துல இருக்குதா? ஞானமாக நடந்துக்கிறவங்க நல்ல பண்புகளை, பிறரை மதிப்பது, பிறரை கனப்படுத்துவது, பிறருக்குரிய அதிகாரத்துக்குரிய கணத்தை கொடுப்பது, இடத்தை கொடுப்பது, மனதை கொடுப்பது, நற்பண்புகள் நமக்கு தேவை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நற்பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நற்பண்புகளை கடந்த வாரத்திலே ஒரு திருச்சபையிலே திறப்படுத்தல் ஆராதனையிலே கலந்து கொள்ள போயிருந்தேன். அப்போ திறப்படுத்தல் முடித்த பிள்ளைகள்லாம் அந்த குருவானவர்களோடு புகைப்படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளையோடு புகைப்படம் எடுக்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அந்த பிள்ளை சும்மா அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தா. உடனே அந்த போதவர் சொன்னார், ஏய் பிஷப்பையாவுக்கு என்ன பண்ணு, பிஷப்பையாவுக்கு என்ன பண்ணு, தோத்திரம் போடு, பெரியவங்களை என்ன பண்ணு, கனம் பண்ணு. திரப்படத்தில் எடுத்துட்ட பெரியவங்களுக்கு என்ன போட தெரியல. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? சில தோத்திரம் போடுவது, தோத்திரம் 2 கை என்ன ஆகாது, 2 கை செல்ஃபோனு கீழே அப்படி உழுகுதுன்னு வச்சுக்கோங்க. செல்ஃபோன் உழுவுக்கு முன்னாடி யார் உளுந்துருவா? அவங்க உளுந்து போய் செல்ஃபோனை. இன்னைக்கு கனம், மகிமை அல்லது பிறகு கொடுக்குற நற்பண்புகள் பிள்ளைகளிடத்தில் என்னவாயிட்டு குறைஞ்சு போயிடுச்சு. நற்பண்புகளை பெரியவங்க நம்முடைய திருச்சபையில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா முதல்ல என்ன சொல்லணும்? வாங்க வாங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளை உண்மையிலே வீட்டுக்கு வரவங்களுக்கு என்னையே விட்டுருங்க, உங்கள் வீட்டுக்கு வர உங்கள் தாத்தா வராங்க, பாட்டி வராங்க, அம்மா வராங்க, சித்தப்பா சித்தி வராங்கன்னா வாங்க மாமா, தோத்துறோம் மாமா அப்படி சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்களா? மாமா வந்திருக்காரு அப்படின்ட்டு போகிறாங்களா? நற்பண்புகள் இருக்குதா பிள்ளைகளுக்கு? நீங்கள் பழைய ஆட்களை போய் பாருங்கள். வீட்டுக்குள்ளே போனதுமே ஒரு செம்மில் என்ன கொடுப்பாங்க? தண்ணி குடிங்க, உட்காருங்க. இன்னைக்கு நற்பண்புகள் இல்லை, பிறரை மதிக்க வேண்டும் என்ற பண்புகள் இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க, என்னதானாலும் ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும், பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும், ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். இன்னைக்கு கணம் குறைந்து இருக்கிறது. நான் தான் பெரியவன்னு காலரை தூக்குற அளவுக்கு சமூகம் என்னவாயிட்டு வளர்ந்துருச்சு. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அவன் வேண்டுதலை செய்யும் பொழுது நீங்கள் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்குக்கு அவன் தேவனால் பிறந்தபடினாலே, அவன் ஞானத்தை உடையவனானபடினாலே, அவன் தேவனால் பிறந்தபடினாலே அவன் பொல்லாங்கு என்ன பண்ண மாட்டான், தொட மாட்டான். இப்போ ஞானம் எங்கே இருக்குன்னா அங்கே நல்ல பண்புகள் இருக்கிறது. நல்ல பண்புகள், இன்னைக்கு நல்ல பண்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வளர்க்க வேண்டும். நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும். நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கங்களை ஒரு நண்பர் இடத்துல சொன்னார். ஒரு ஹிந்து, அந்த ஆலயத்தின் பெயரை நான் சொல்ல, ஒரு கோவில், அந்த கோவிலுடைய வாசலில் அப்படி ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தாங்களாம். உள்ளே வரும் பொழுது பெண்கள் கட்டாயம் என்ன அணிந்து வரணும்? ஷால் அணிந்து வரணும். இந்த லெக்கின்ஸ் போடக்கூடாது, ஆண்கள் டிஷர்ட் போடக்கூடாது. இப்படி சில ஒழுங்கு ஆடை கட்டுப்பாடுகள் எங்கே விதிக்கப்பட்டிருக்கு? ஒரு இந்து ஆலயத்தில், ஒரு விக்கிரக வழிபாட்டில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? உடை. இன்னைக்கு கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஐயர் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு? இதுக்கு அவர் தேவையா? பாருங்களேன், இன்னைக்கு நம்ம கட்டுப்பாடு எங்கே இருக்குது? நற்பண்புகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. நாம் வேலைக்கு போகிற இடங்களில் நம்ம அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்முடைய பண்புகள் எப்படி இருக்குது? அங்கே போய் அப்படியே சரண்டர் ஆயிரும். ஏன்னா யார் படி இழக்கிறா? நமக்கு ஓனர் சம்பளம் கொடுக்காரு. அந்த ஓனரையே கொடுத்தது தான் யாரு? அந்த ஓனரையே நமக்கு காட்டினது தான் யாரு? ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நல்ல பண்புகளினாலே கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அப்ப நான் யாரால பிறந்திருக்கிறேன்? அதனால தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தினம்தோறும் ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் காட்டுறார். அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துடைய கடைசி வார்த்தையை பாருங்களேன். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. விக்கிரகம்னா ஒரு சிலைக்கு முன்னாடி போய் தூபம் காட்டி ஜெபிப்பதல்ல. என் வாழ்க்கையில மறைமுகமாக தேவனை விட,
தேவனுடைய அன்பை விட, தேவன் ரட்சிப்பை விட, என் ஜெப வாழ்க்கையை விட, என் வேத வாசிப்பை விட, என்னுடைய பரிசுத்தத்தை விட ஏதோ ஒன்று என்னுடைய நல்ல பண்புகளை குறைக்கிறதே ஆனால் அது என்னது? அது என்னது? விக்கிரகம். அதான் சொல்றாரு, பிள்ளைகளே விக்கிரகங்களுக்கு விலகுங்கள். ஏதோ ஒன்று ஆண்டவரா இந்த உலகமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் ஆண்டவர் பின்னாடி போறேன்னா நம்ம விக்கிரகத்துக்கு என்னவாயிட்டோம்? விலகு. நற்பண்புகள், குட் கேரக்டர்ஸ் ஆவியின் கனி நமக்கு தருகிறது. இன்னும் நல்ல குணங்களை நாம் இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோபு பக்தன் சொல்கிறார். யோபு 34ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். யோபு 34:17. பாருங்க, நீதியை பகைக்கிறவர்கள். இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த யோபு ரொம்ப தன்னுடைய அனுபவத்தில் சொல்றாரு, நீதியை பகைக்கிறவன் ஒருவன் ஆளக்கூடுமோ, மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ. இப்ப எங்க நற்பண்பு இருக்குன்னா அநீதி ஒரு நாள் என்னவாகாது? சொல்லுங்க. அநீதி பொய் ஒரு நாளும் என்ன பண்ணாது? பொய் ஒரு நாளும், பொய் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், ஒரு செய்தி நம்ம காதுக்கு வருதுன்னா அந்த செய்தியையும் வச்சுக்கணும், அந்த செய்தி சார்ந்தவர்கள்ட்டையும் என்ன பண்ணணும்? இது உண்மையானு என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம 99% கேட்கறதே இல்லை. வீடு வீடாக கதவை தட்டி ஒரு செய்தியை சொல்லிட்டா அவங்கள யாரா மாற்றிடுறோம்? கடவுள்யா நீந்தாயா எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம், என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டேன்னு ஒரு செய்தியை நம்பிடுவோமே தவிர அது உண்மையா பொய்யான்னு நம்ம உணர்வதில்லை. அநீதி ஒரு நாளும் ஆளாது. ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப இங்க என்ன சொல்றாரு? நற்பண்புகள் எங்க இருக்குன்னா நீதி உள்ள இடத்துல இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல சாலமோன் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய அரியணைக்கு போறதுக்கு முன்பாக ஒரு நல்ல ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது பாருங்க 5-6வது வசனத்தை வாசிங்களேன். சாலமோன், என் தகப்பன், என்னுடைய அப்பா, கவனிங்க, எங்க அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கார்? உம்மை பற்றிய உண்மையையும் நீதியையும் மன நேர்மையுமாய் முன்பாய் நடந்து. பாருங்க, எங்க அப்பா எப்படி நடந்திருக்கிறாரு? தாவீது என்ன சொல்றாரு? எங்க அப்பா எப்படி நடந்திருக்கிறாரு? அவர் உண்மை பற்றிய நீதி, அவர் உமக்கு பிரியமாய் நடந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாள் இருக்கபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு. அப்ப நற்பண்பு எங்கிருந்து வருது? சொல்லுங்க. தகப்பன்ட்டு வருது. தகப்பன்ட்டு இன்னைக்கு இருக்கிற தகப்பன்மார்களே, உங்களிடத்துல நற்பண்புகள் வர வேண்டும். எங்க அப்பா தேவனுக்கு பயந்த மனுஷன் ஐயா, எங்க அப்பா உண்மையான மனுஷன், எங்க அப்பா நல்லா ஜெபிப்பாரு, எங்க அப்பா கெட்ட வார்த்தை பேச மாட்டாரு, எங்க அப்பா குடிக்க மாட்டாரு, எங்க அப்பா பாவம் செய்ய மாட்டாரு, எங்க அப்பா நல்லவர். யார்கிட்ட வந்து சொல்லணும்? பின்ன எப்படி உங்க பிள்ளைய கண்டிக்க முடியும்? இப்ப நற்பண்புகள் நம்மிலே துவங்க வேண்டும். பிள்ளைகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இந்த ஜெபிக்கும் பொழுது 9வது வசனத்தை வாசிங்க. ஜனங்களை நியாய விசாரிக்கவும் நற்பண்புகள், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும். இவர் ஜெபிக்கிறாருங்க. நிறைய பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, அதிகாரத்தை கேட்கல. எனக்கு எது சரி எது தப்பு. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த விஷயம் என் காதுக்கு வந்திருக்கு, இப்படியெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க, இதுல எது சரி ஆண்டவரே, எது தப்பு ஆண்டவரே எனக்கு உணர்த்துக்குன்னு நம்ம ஜெபம் பண்றோமா? நம்ம பைபிள் வாசிச்சாதானே, தனி ஜெபம் பண்ணாதானே. நம்ம எப்ப ஆண்டவர்கிட்ட நன்மை தீமை எதுன்னு கேட்கிறோமோ அப்ப கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். இந்த ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு இந்த மரத்துல இருக்கிற கனியை புசிக்காதன்னு சொல்றாரு. புசிக்கிறதுக்கு முன்னாடி ஏவாள் சாப்பிட்டுட்டாங்க. ஏவாள் கையில வாங்கிட்டு இந்த ஆதாம் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய மனைவி கொடுத்துட்டாங்க, நான் இதை சாப்பிடவா வேணாமா கேட்டிருந்தா ஆதாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு? உங்க வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்குமே. ஆனால் நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரே நன்மை எது தீமை எது
நற்பண்புகளை நான் பெற வேண்டும். மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகின்ற காரியம், ஞானமுள்ள இடத்திலே அன்பு பெருகும், ஞானமுள்ள இடத்திலே பண்பு பெருகும், ஞானமுள்ள இடத்திலே மாண்பு பெருகும். மாண்புனா மரியாதை. நம்மளை 4 பேர் மதிக்கணும் நம்ம ஆசைப்படுறோம், நம்மளை 4 பேர் கனப்படுத்தணும்னு அவனாடா அவன் ஒரே பொய்காரன், அவன் செய்கிறதெல்லாம் எந்த ஃப்ராடு வேலையும் அவன்கிட்ட போய் சொன்னால் என்ன பண்ணி கொடுத்துருவான், அப்படி பேர் வாங்குறோமா? இல்லை, அவங்கள்ட்ட போனால் நியாயத்தை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நியாயம் இருக்குது, அவங்கள்ட்ட நல்ல நியாயம் இருக்குது. நம்மை நம்பி வருகின்றவர்கள் நம்மை நம்பி வருகிறார்களா? சில பேர் பாருங்களேன், நம்மள்ட்ட காரியம் ஆகும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, காரியம் முடிஞ்சதும் அது வேற மாதிரி ஆயிரும். அது அல்ல நல்ல பெயர், அது அல்ல. நம்மிடத்துல நம்பி வந்தால் நம்மிடத்துல கிடக்கின்ற மாண்பை பெற. நம்முடைய பிள்ளைகளை அப்படி நம்ம வளர்க்க முடியுமா? இன்னைக்கு என் பிள்ளை இன்னைக்கு பொய் சொல்ல மாட்டான், என் பிள்ளை ஏமாற்ற மாட்டான், யாராச்சும் தவறு இன்னைக்கு யாராச்சும் பிள்ளையை கண்டிச்சிட்டா அவன் பிள்ளை யோக்கியமோ என் பிள்ளைய நம்ம அப்படி தானே சொல்கிறோம். உன் பிள்ளை எவ்வளோ சேட்டை பண்ணுது, உன் பிள்ளைய முதல்ல அப்படி இல்லை. நல்ல மாண்புகள், நல்ல குட் லீடர்ஷிப், நல்ல தலைமைத்துவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தலைமைத்துவத்தை நாம் தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 96ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 96:4 வாசிங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். பாருங்க, ரொம்ப அழகா சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் பெரியவரா இருக்கிறாரு, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரா இருக்காரு, எல்லா தேவர்களும். ஆமா, நம்முடைய ஆண்டவரை நாம் ஏன் விசேஷித்தவர்கள் என்று நம்ம வைத்திருக்கிறார்னா, அவருக்கு முன்பாக எல்லாரும் பயப்படக்கூடியவங்க தான், கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்கள். நம்ம பிள்ளைகள் நல்ல தலைவர்களாக நல்ல பெரியவர்களாக வரணும்னா அவங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொடுங்க, நீ கர்த்தருக்கு என்ன பண்ணு, பயப்படு, கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்விலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தருடைய ஆலயத்திலே பயந்து நடுங்கி அவரை சேவிக்கிற வாழ்விலே கர்த்தர் மேன்மைகளை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு பயப்படலைன்னா நமக்கு மாண்பு வராது, நம்ம பேரு டேமேஜாக தான் இந்த உலகத்தில். பொய் ஒரு நாள் நிலைத்திருக்காது, உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். தேவன் நமக்கு நம்முடைய பிள்ளைகளை நல்ல தலைவர்களாய் உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே, என் பிள்ளை நல்லா வேலைக்கு போகணும். இல்லை, என் பிள்ளைகளை நல்ல பேரோடு இந்த உலகத்தில் வாழ வைங்க. அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும், அவங்க நல்ல பேர் எடுக்கணும். அவங்கள எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லி, நல்ல அன்பானவர்கள் என்று சொல்லி, நல்ல பண்பானவர்கள் என்று சொல்லி, நல்ல மரியாதைக்குரியவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை வாங்க வேண்டும். ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதை விட அந்த சான்றோர் உலகத்தார் எல்லாரும் அந்த குழந்தைய ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லும் பொழுது அவன் ஈன்ற பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட சான்றோர் போற்றும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப பெருசு. பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம குழந்தை பிறந்தது பெரிய மகிழ்ச்சினா, அந்த குழந்தைய எல்லாரும் சிறந்தவன் என்று சொல்லும் பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி தான் நமக்கு தேவை. நம்ம கட்டாயம் பிள்ளைகளை ஞானத்தோடு வளர்க்க வேண்டும், அறிவோடு வளர்க்க வேண்டும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை அன்பானவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை பண்பானவர்களாக, பெரியவர்களை மதிக்கின்ற பிள்ளைகளாக, ஊழியர்களை மதிக்கின்ற பிள்ளைகளாக, வயதிலே மூத்தவர்களை மதிக்கின்ற பிள்ளைகளாக, சமூகத்திலே பிறரை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் பண்பாளர்களாய் வளர வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் அவங்க மாண்புள்ளவர்களாய் மாறுவார்கள். பெரிய லீடர்ஸை சொல்லும் பொழுது மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? அவங்க சமூகத்தில் ஒரு பெரிய அந்த மாண்புக்கு அவங்க தகுதியா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகம் அவங்க என்ன சொல்லுது? அதை விட நம்முடைய ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி நமக்கு மாண்பு கொடுக்கிறார்னா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, இன்னைக்கு கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் தேவனுடைய அநேகத்துக்கு அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற மாண்பு. அந்த மாண்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போமா? சிறு வயதிலே உங்களுடைய பிள்ளைகளை தேவென்று கேட்ட விதத்தில் வாங்க. அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ அது செகண்டரி. அவங்க ஞானமாக இருக்கிறாங்களா, ஞானத்தோடு இருக்கிறாங்களா, தேவனை தேடுறாங்களா, தேவ சமூகத்தை நாடுகிறார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த கல்வி ஆண்டிலே அன்பான பிள்ளைகளாக, பண்பான பிள்ளைகளாக, மாண்புறைந்த சமூகத்தை உருவாக்குகின்ற பிள்ளைகளாக இருக்க அவர்களை உருவாக்குங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென்.